விஷ சாராயம் திமுக கூட்டணி கட்சிகளை இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் பூரண மதுவிலக்கை அதிமுக ஆதரிக்கிறதா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி போராடுகிறார். பூரண மதுவிலக்கு வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடுகிறது என்று திருமாவளவன் கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். திருமாவளவன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் பகிர்ந்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு. இந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியில் தொடருங்கிறான். அப்படிலாம் என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சி மேம்போக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சாவுக்கு காரணம் விடியா திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல. திருமாவளவன் கட்சி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால என்ன பயன்? தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் இரவு பகல் மாறாமல் உழைத்தால்தான் வீட்டிலே அடுப்பறியும். அடித்தட்டிலே வாளிகளுக்கு குரல் கொடுங்கள். தயவு செய்து கூட்டணி வைங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேர்தலோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். தேர்தலுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு பண்டிகை அட்டுழிய அவலங்களுக்கு துணை போகாதீர்கள். உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டன குரலும் கொடுப்பாது. வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது, கண்டிக்கத்தக்கது. கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்த விவகாரத்தில் அதிகமா அவங்க அழுத்தம் கொடுக்கல, அரசை எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இந்த பெருந்துயரத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது முதன்மையானது. இனி இது போன்ற கொடுமைகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது மிக முக்கியமானது. அதை தாண்டி இதிலே அரசியல் செய்து ஆதாயம் தேட முயற்சிப்பது ஒரு ஏற்புடையதாக இல்லை. எதிர்க்கட்சி என்கிற முறையிலே ஆளுங்கட்சியின் மீது அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமை அது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பூரண மதுவிலக்கை வலியுறுத்துகிறோம். பூரண மதுவிலக்கு தொடர்பாக அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். முதல்வர் ராஜினாமா செய்து விடுகிறார், சரி. திமுக ஆட்சியை ராஜினாமா செய்ய அல்லது கலைக்க வலியுறுத்துகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்வோம், அதுவும் சரி. அதன் பிறகு கள்ளச்சாராயம் தொடருமா, தொடராதா? திமுக ஆட்சியை கவிழ்த்துவிட்டால் கள்ளச்சாராயத்தை நிறுத்திவிட முடியும், முதல்வர் ராஜினாமா செய்துவிட்டால் கள்ளச்சாராயத்தை நிறுத்திவிட முடியும் என்று அவர்கள் வாதிடுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. பூரண மதுவிலக்கிலே அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடு என்ன? இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்கிற பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1955 இது தொடர்பாக மதுவிலக்கு விசாரணை குழு அமைக்கப்பெற்று அந்த குழு பரிந்துரைகளை தந்திருக்கிறது. படிப்படியாக இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து ஒருங்கிணைந்து மதுவிலக்கை தேசிய அளவிலே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது. தேசிய அளவில் மதுவிலக்கு தேவை. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. ஆகவே மக்கள் நலன்கள் குறித்து தொலைநோக்கு பார்வையோடு கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர தம்முடைய தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக திமுக கூட்டணி கட்சிகள் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல.